டுடே ஒன்லி ஒன் கேண்டில் ஸ்ட்ராட்டஜியில் நமக்கு இன்றைக்கி என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ஒரே ஒரு நிமிஷத்தில் ஒன் கேண்டில் ஸ்ட்ராட்டஜி 1 மினிட் ஷார்ட்டில் நமக்கு என்ட்ரி கிடச்சிருக்கு. 1 மினிட் செட்டப்பில் என்ட்ரி கிடைக்குது அப்படின்னா நமக்கு ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப மினிமைஸ்டாக இருக்கும். அதாவது நம்ம சூஸ் பண்ணியிருக்க ஸ்ட்ரைக் வந்து பார்த்திங்கன்னா 24,300 அண்ட் பி ரெண்டுமே சூஸ் பண்ணியிருக்கோம். இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ஓப்பனிங் கேண்டில் வந்து நல்லா ஹியூஜான பையர்ஸ் வந்துருக்குறாங்க. ஸோ அதுதான் நமக்கு பை இண்டிகேஷன். அது கால் சைடு வந்திருக்காங்க. ஃபுட் சைடில் வந்து ஹியூஜான செல்லர்ஸ். அதே சமயம் நமக்கு 1 மினிட் ஷார்ட்டில் பார்க்கல ஃபஸ்ட்டு கேண்டிலுக்கான ரீட்ரேஸ்மெண்ட் போட்டோம் அப்படின்னா நமக்கு 50% வந்துட்டு எகைன் யூட்டர்ன் எடுக்கிற என்ட்ரி பாயிண்ட் இதை தான் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா நமக்கு ப்ரீவியஸாக இருக்க வால்யூமோட இன்க்ரீஸ் ஆகி ஒரு பை இண்டிகேஷனோட இருக்குது. ஸோ இந்த கேண்டிலோட ஹை வந்து பார்த்திங்கன்னா 119 இருக்குது. ஸோ அதை 120க்கு மேலே நம்ம என்ட்ரி வச்சுட்டோம். லோ வந்து 112 இருக்கு இல்லையா. ஸோ நம்ம வந்து 111 வச்சுட்டோம் நமக்கு ஸ்டாப் லாஸ். ஸோ அது வந்து 10 பாயிண்ட்டுக்குள்ளே தான் ஸ்டாப் லாஸ் இருக்குது. நமக்கு டார்கெட் 1:2 ரேஷியோவுக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அவுட் சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக நம்மளோட லெவல்ஸ் நம்ம மார்க் பண்ண லெவல்ஸ் லைனை டச் ஆகிட்டு ரெடியூஸ் டவுன் சைடு மூவ் கொடுக்குது. அதேமாதிரி கால் சைடில் நம்ம மார்க் பண்ணியிருக்க லைனை டச் ஆகிட்டு எகைன் பைக் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நமக்கு இங்கே நம்ம என்ட்ரி எடுத்துருக்கோம் 120ல் எவ்வளோ தூரம் நம்ம 140 கொடுத்துருக்கோம் இல்லையா. 140 வரலையும் மூவ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். 135 ட்ரேட் ஆகிடுச்சு. 140 நியராக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. எகைன் எவ்வளோ தூரம் மூவிங் இருக்குதுன்னு பார்க்கலாம். 139 146க்கு மேலே மூவ் ஆயிடுச்சு. நம்மளோட டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம ட்ரேடை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ப்ராஃபிட்டபுளாகவே நம்ம டுடே ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டோம். அதனோட ஸ்க்ரீன்ஷாட்டு வீடியோ எண்டில் அட்டாச் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ.